டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஃப்ரெண்ட் டூ பொண்டாட்டி பார்ட் 3 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசலாமா? ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன், நான் போஸ்ட் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன்டா, எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு. ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு ஃபாலோவர்ஸ் கூட வரல, ஏன்னு எனக்கு தெரியல. இருக்கிறவங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே. சப்போர்ட் பண்ணுறதுனால ஒரு தப்பும் இல்லைல்ல. நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் போடுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமாச்சும் நான் பார்க்குறேன் இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் ஏறுதான்னு. அப்புறம் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டாவில் தான் நான் அப்டேட்ஸே இனிமேல் கொடுக்க போகிறேன். என்னால் இதில் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். போன வீடியோஸ்க்கும் நிறையா ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோஸ்க்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போது அலாரம் தான் அடிக்குது. ஆக்சுவலி அந்த அலாரம் 4 o'clockலேருந்து அடிச்சிட்ருக்கு. தயாங்கும் அதை ஆஃப் பண்ணி விடுறான். இப்போது டைம் 7:30. மறுபடியும் தயாங்க ஆஃப் பண்ணலான்னு போகிறான். ஐயோ, இந்த அலாரமை தூக்கி போட்டு உடைக்கணும் ஃபஸ்ட்டு. என் தூக்கத்தையே கெடுத்துருச்சு அலாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் எடுத்து பார்த்தா 7:30. ஐயோ, 7:30? ஐயோ தயம், என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க தான் அடித்து பிடிச்சி எந்திரிக்கிறான். தயங்க அடித்து பிடிச்சி எந்திரிச்ச வேகத்தில் ஜேக்கவும் எந்திரிச்சிட்றான். டே என்ன பண்ணின்னு இருக்கிற? ஐயோ சாரி ஜேகே, அது டைம் 7:30. நீ தூங்கு தப்பிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க ஒரே ஓட்டமாக பாத்ரூம்குள்ளே ஓடிடுறான். இந்த பக்கம் ஜேகே தான் கப்பு சிப்புன்னு படுத்துக்கிறான். இப்போ ஒரு 1/2 ஆகுது. தயங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். வந்துட்டு அந்த மிரர் முன்னாடி ஹேர் ட்ரையரை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கான் ஹேரை. இப்போ அப்படியே லைட்டாக திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே ஒரு முயல் குட்டி மாதிரி அவ்வளோ க்யூட்டாக மவுத்தை பவுட் பண்ணி தூங்கிட்டுருக்கான். வச்ச கண்ணு வாங்காமல் ஜேகேவே பார்த்துட்ருக்கான். இப்போ ஒரு 5 minutes ஆகுது. ஐயோ, இவனை ரசித்ததில்ல, டைமை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கீழே ஓடுறான். ஓடி போய் வழக்கம் போல் ஜேகேவோட அவங்க அம்மா மேலேயே மோதிடுறான். ஐயோ அம்மா, சாரி. அதானே, உனக்கு இந்த பழக்கம் மட்டும் போகிறதே இல்லைல்ல, எதுக்கு இவ்வளோ வேகமாக வர? டைம் ஆயிடுச்சுமா, சாரி, தூங்கிட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சா, அதான். தயம், பரவாயில்லடா, இதெல்லாம் ஒரு ரீசனா? கேட்குறேன். நீ இன்னும் கொஞ்ச நேரம் கூட தூங்கியிருக்கலாம்ல. அம்மா, ஏம்மா இப்படி பையனை கிழக்குறீங்க? நானா? பரவாயில்ல, என் டேட்டை கொஞ்ச நேரம் தூங்குனா ஒன்றும் ஆகிடாது. இனிமேல் சீக்கிரம்லாம் எழுந்திருக்காத. ஐயோ, எப்படி ஒரு மாமியார் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஐ லவ் யூ அத்தை. ஐயோ, ஐ லவ் யூ டூ. சரிந்தா காஃபி குடி அப்படின்னு சொல்லி தயாங்க்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க. தயாங்கும் அந்த காஃபி குடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜேகே தான் இப்போ தான் எழுந்திரிச்சு சார் கீழே வராரு. வந்து அந்த சோஃபாவில் தான் உட்காடுறான். உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்கான். இந்தாட்டே, கொண்டு போய் காஃபி குடி ஜேகேக்கு. நான் தான் காஃபி குடிச்சிட்ருக்கேன்ல, நீங்கள் கொண்டு போய் கொடுங்களேன். நீ கொண்டு போய் கொடுக்க மாட்டேன்? நான் குடிச்சிட்ருக்கேன்ல, நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க ப்ளீஸ். ஐயோ சரி, நானே கொடுக்குறேன். அப்புறம் நான் ஏதாவது ஒர்க் பண்ணுமா? நீ எதுவுமே பண்ண வேணாம், இப்படியே உட்காந்துருக்கணும். கீழே இறங்குன அவ்வளோதான். ஐயோ அம்மா, நான் வேணா அந்த குழம்பு கையை வச்சா அவ்வளோதான் பிச்சு போடுவேன். அம்மா, நீ எந்த வேலையும் செய்ய வேணாம், இந்த காஃபியை குடிச்சிட்டு கம்முன்னு உட்காருங்க, சரியா?
சரி. ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா அந்த காஃபியை எடுத்துகிட்டு போய் ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஜேகேவோட அம்மா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறான், இந்த அம்மாவுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்கு? மா என்ன பண்ணி எதுக்கு இப்போ சிரிக்கிறா? ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி ஷையாக போயிடுறாங்க. இப்போது ஜேகே அப்படியே கிச்சனை எட்டி பார்த்தா தயாங் தான் அவனும் சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். இவன் எதுக்கு சிரிக்கிறான், என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்க்குறான். ஐயோ ஜேகே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்படி தொட்டு பார்த்தா மட்டும் தெரிஞ்சிருமா? கண்ணாடி கண்ணாடி நம்ம வீட்டில் தான் எங்கேயுமே கண்ணாடி இருக்காதே, ஒன்லி பாத்ரூமில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே குடு குடுன்னு ஓடுறான். டேய் டேய் காஃபி போயிட்டானா? சார், அம்மா அந்த காஃபியை கொண்டு போய் கொடுத்துட்றியா அவன்கிட்ட? அம்மா நீங்கள் ஏய் பிச்சு விடுவேன், கொண்டு போய் கொடுப்போம். அம்மா ப்ளீஸ். முடியாது, நான் போக மாட்டேன், கொண்டு போய் கொடு. ஐயோ கண்டுபிடிச்சிருப்பானோ? இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தான் அந்த காஃபி எடுத்துகிட்டு மேலே போகிறான். இந்த பக்கம் போன ஜேகே குடுகுடுன்னு பாத்ரூமுக்கு தான் ஓடி இருப்பான். ஓடி போய் அந்த மிரரில் பார்க்குறான். பார்த்தா அவனோட நெக்கில் ஒரு ஹிக்கீஸ் இருக்குது. இது எப்படி வந்திருக்கும்? ஜேகே, சம்திங் ராங். நைட்டு சிச்சி அப்படி எதுவும் நடக்கலையடா. அவனை பார்த்த அப்படியே தூங்கிட்டேன், ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ அவனுக்கு தான் சடனாக ஒரு விஷயம் வருது. என்னென்னா கிச்சனில் தேவங்க ஒரு மாதிரி சிரிச்சிருப்பான்ல, ஸோ அவனுக்கு அதுதான் சடனாக ஞாபகம் வருது. இந்த பக்கம் டே இப்போ தான் கதவை திறந்து உள்ளே வரான். வந்தோடனே ஜேகே தான் அந்த கதவோட தவங்க பின் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற? இந்தா காஃபி கீழே விட்டு வந்துட்டேன், இது வேறு ஒரு நாள் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரணுமா? புட்றா. ஏய் என்ன காலைல என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே. காலைல எழுந்திரிச்சேன், குளித்தேன், கீழே வந்துட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. இது என்ன நோண்டி நோண்டி கேட்குறானே, ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? இருக்காது. என்ன மொனப்பு? ஒன்றும் இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல. அப்போ இது என்னது? டேய் இது என்னடா ஹிக்கீஸு? எவ கொடுத்தது? யார் அந்த சக்காலத்தி? அப்படின்னு சொல்லிட்டு தயாங் க்ளோஸ்அப்பில் வரான் ஜேகேக்கு. ஏ ஏ ஏ என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? நீ பார்த்த வேலை தானே. யார் சொன்னா நான் பார்த்தேன்னு? நீ வந்து பார்த்தியா நான் உனக்கு இந்த ஹிக்கீஸை கொடுத்தேன்னு? அப்போது நீ இந்த ஹிக்கீஸ் கொடுக்கல. கொடுக்கலையே. கொடுக்கல. ஜேகே கை கை கையெடு. இப்போது ஜேகேவோட ஹேண்ட்ஸ் தயாங்கோட டிஷர்ட்குள்ளே அவனோட ஹிப்பில் ஜேகேவோட ஹேண்ட்ஸ் ரூம் ஆகிட்டுருக்கு. தயாங்னால் ஒன்றும் முடியல, அவனுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜேகே கையெடு, உனக்கே தெரியும் அது சென்சிட்டிவான ப்ளேஸுன்னு. கையெடு ஜேகே. சொல்லு, நீ கொடுக்கல. நான் தான் கொடுத்தேன், இப்போ என்ன கையெடு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஜேகேவோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுறான். சரி சொல்லு, எது கொடுத்த? அது
காலையில் க்யூட்டாக இருந்தா. ஆ, அழகாக இருந்தா. ஆஹா. பன்னி. ஆ ஆ கேட்கல. இல்லை, பன்னி குட்டி மாதிரி இருந்தா. அதனால் ஹிக்கீஸ் கொடுத்துருவியா? கொடுக்கணும்னு தோணுச்சு, கொடுத்தேன். சரி, ஓகே. எனக்கும் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? உனக்கு தெரியாமையாட்டி? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு யாராவது ஏதாவது கொடுத்தா திருப்பி கொடுக்குற பழக்கம் இருக்குன்னு. அதுக்கு ஒருவேளை நான் கொடுத்த திருப்பி கொடுக்க போகிறானோ? சே அப்படிலாம் இருக்காது. அதனால் நீ எனக்கு ஹிக்கீஸ் கொடுத்த. நான் உனக்கு திருப்பி கொடுக்க வேணாம்? ஐயோ, எனக்கு வேணாம். எனக்கு வேணாம். நானே சொல்கிறேன்ல, எனக்கு வேணாம். ஜேகே ப்ளீஸ் தள்ளு, நான் போகணும். அம்மா கூப்பிட்ருவாங்க, நீ தள்ளு. எனக்கு வேணாம். நானே சொல்கிறேன்ல, எனக்கு வேணாம். ஏ எதுக்கு இப்படி பதற? கொடுக்கும் போது என்கிட்ட கேட்டியா? ஐயா சாமி, நான் கொடுத்தது தப்பு தான், விடு, நான் போகிறேன். எனக்கு வேணாம். ஆஹா, போகிறேன்னு சொன்னால் விட்டுறணுமா? ஜேகே, இப்போ எதுக்கு பக்கத்தில் வர? வேணாமே. வேணாமா? இவன் எப்படி கேட்குறான்? எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? அவன் இப்படி கேட்டாலே வேணும்னு தான் தோணுமே. வேணாம். வேணாம் வேணாம். உனக்கு வேணான்னா போயிட்டு போகுது, எனக்கு கொடுக்கணும். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் தயாங்க்கு க்ளோஸாக வரான். வந்து அவன் நிக்கிட்ட போகிறான். தயாங் ஜேகேவோட ஹிப்பை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். அவனோட ஐஸ் ரெண்டுத்தையுமே நல்லா டைட்டாக மூடிக்கிறான். இப்போது ஜேகே தான் டேட்டியோட நெக்லேயே ஒரு பைட் பண்ணுறான். ஜிக்கி வலிக்குது. ஜிக்கி தள்ளு பொறுக்கி சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ஒரே ஓட்டம் குழுக்குன்னு ஓடிடுறான். இந்த பக்கம் ஜேகே அவனோட ஹெட்டை ரப் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தொப்புன்னு அந்த பெட்லேயே விழுந்துடுறான். இப்படியே தான் அவங்களோட லைஃப் அவ்வளோ க்யூட்டாக சின்ன சின்ன சண்டை போட்டுட்டு அப்படியே ஒரு லைஃப் போயிட்டுருக்கு. இப்போது ரேண்டம் டே. என்னங்க? சொல்லுமா. இல்லை, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எங்கே போகிறது? எங்கேயாச்சும். எதுக்கு இந்த திடீர் முடிவு? இல்லை, நம்ம பசங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 மாதம்தான் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வேணாம்? ஐ மீன் லவ்வில். சரி, எங்கே போகலாம்? நான் உங்கள்கிட்ட வந்து கேட்டால் திரும்பி என்கிட்ட கேட்குறீங்க. நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நம்ம வேணால் செகண்ட் ஹனிமூன் போகலாமா? என்னங்க பேசுகிறீங்க? வயசாயிருச்சு, தலைக்கு மேலே ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு பேச்சு பார்த்தியா? 50 தான் ஆகுது. நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேன் தெரியுமா? பார்க்குறியா? என்னங்க என்ன பண்ணுறீங்க? ஸ்ட்ராங்கான பர்சன் காட்ட வேணாம்? என்னங்க வேணாம், அங்கேயே நில்லுங்க, கிட்ட வராதிங்க. நெல்லு, ஓடுனா பிச்சு போடுவேன். இங்கே பாருங்கள், நான் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்கள் ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். பக்கத்தில் வராதிங்க. ஸ்ட்ராங்கு ஒத்துக்கிறல? காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அம்மா தான் அங்கே ஓடிட்டுருக்காங்க. ஜேகேவோட அப்பா
துரத்திட்டுருக்காங்க. ஐ மீன் ஜியான். இப்போது ஜியான் தான் அவங்களோட ஒய்ஃபை பிடிச்சிடுறாங்க. நீங்கள் என்னங்க என்ன இப்போ சொல்லு, நான் ஸ்ட்ராங்கான ஆள். ஐயோ ரொம்ப இறுக்கமாக பிடிக்காதுங்க. இப்போ தெரியுதா நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள்னு. ஐ லவ் யூ. வர்றா, இது கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் தான் அவங்களோட ஒய்ஃபை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. அவங்க 2 பேரும் ஹனிமூன் போயிட்டாங்க. இப்போது அவங்க ஜேக்கும் தான் வீட்டில் இருக்காங்க. இப்போது டே தான் அங்கே இருக்கிற டைனிங் டேபிளில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்கான். இப்போது ஜேகே தான் வேகமாக வரான். வந்துட்டு அவன் பாட்டுக்கு போகிறான் ரூமுக்கு. தேவை கொஞ்சம் கூட கண்டுக்கல. என்ன இவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறான்? இவ்வளோ பெரிய உருவம் இங்கே உட்காந்துட்ருக்கு, இவன் பாட்டுக்கு போகிறான். ஏதோ டென்ஷனாக இருப்பான் போலயே. சரி, காஃபி போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தயவுங்க தான் ஒரு காஃபி எடுத்துகிட்டு மேலே வரான். இந்த பக்கம் பார்த்தா ஜேகே ரூமையே களைச்சி போட்டிருக்கான். ஏதோ ஃபைல் தேடிட்டுருக்கான். இப்போ தயவுங்க தான் ரூமை திறந்துட்டு உள்ளே போகிறான். பார்த்தா எல்லாம் கஜன்னு இருக்குது. இப்படி ரூமை களைச்சி வச்சுட்டு போயிடுறது. அப்புறம் நான் தான் அதெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கணும். ஜேகே 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 என்னை பாரு அப்படின்னு டே கத்துறான். இப்போது ஜேகே தான் என்னன்னு கேட்குறேன். இப்போ என்ன மயிருக்கு கத்துற? ஓத்தா ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் பாட்டுக்கு மறுபடியும் ஃபைல்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறான். எங்கள் டேக்கு ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சு. அவன் கண்லேருந்து டியர்ஸாக வர ஆரம்பிக்குது. இப்போ அவன் கையில் இருக்கிற அந்த காஃபி கப் கீழே விழுந்து சுக்குநூறாக உடையுது. இப்போ தான் ஜேகேக்கு சென்ஸ் ஆகுது அவன் என்ன பேசினான்னு. ஐயோ ஜேகே டே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்புகிறான். பார்த்தா டே கீழே விழுந்த அந்த காஃபி கப்போட கிளாஸஸை ஒவ்வொன்றா எடுத்துகிட்ருக்கான். டே ஐம் ரியலி சாரி, நான் ஏதோ டென்ஷனில் அப்படி பேசிட்டேன்டா, சாரி அப்படின்னு சொல்லி ஜேகே பாட்டுக்கு சாரின்னு சொல்லிகிட்டே இருக்கான். பட் இங்கே டேவோட கண்லேருந்து டியர்ஸாக ஃபால் ஆகுது. இப்போது டேவோட கையில் தான் அந்த கிளாஸ் பட்டு லைட்டாக கீறி விட்டுறது. அவன் கையிலேருந்து ப்ளட் ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது. டே ப்ளட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டேவோட ஹேண்டை பிடிக்க போகிறான். பட் டே அங்கேருந்து அவன் அப்படியே எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு போய் கதவை லாக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஜேகே தான் டே கதவை தர, டே சாரி, நான் ஏதோ டென்ஷனில் அப்படி பேசிட்டேன்டா, ஐம் ரியலி சாரி, கதவை தர அப்படின்னு சொல்லி கதவை போட்டு தட்டிகிட்ருக்கான். இந்த பக்கம் உள்ள டே கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பாவம் புள்ள மூஞ்சி நல்லா செவன்னு ஆயிடுச்சு. இப்போது ஒரு 5 minutes ஜேகே விடாமல் தட்டிகிட்டே இருக்கான். இப்போது டே தான் இங்கே பாருங்க, நான் தனியாக இருக்கணும், ப்ளீஸ் என்னை தனியாக விட்டுரு, நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை, என்னை விட்டுரு அப்படின்னு டே சொல்கிறான். டே சொன்னதும் இந்த பக்கம் ஜேகே அவன் கதவை நாக் பண்ணுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி நடந்து போகிறான். அப்படியே ஸ்டாப் ஆகி கீழே பார்த்தா அந்த உடஞ்சி போன காஃபி கப், அந்த காஃபியெல்லாம் அப்படியே சிதறி போயிருக்கு. அவன் கண்லேருந்து டியர்ஸாக வருது. இப்போதான் இந்த பக்கம் டே அந்த ஷவரில் உட்காந்து அவன் கண்லேருந்தும் டியர்ஸாக வருது.
விஷயம் சொல்கிறேன். இது எடுத்துக்காததும் யோர் சாய்ஸ். ஓகேவா? என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் கோவமாக இருந்தாலும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நம்ம கோவத்தை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். நம்ம கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவோம். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு அது எவ்வளோ வலிக்கும்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அந்த கோவத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே திட்டிக்கோங்க. அவங்கள நினச்சி உங்கள் மனசுக்குள்ளேயே திட்டிக்கோங்க. அவங்கள்ட்ட காட்டவே வேண்டாம். அவங்களுக்கு வலிக்கும்லடா, அனுபவப்பட்டவ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், எடுத்துக்காததும் யோர் சாய்ஸ். நான் சொல்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கணும்னு இல்லை. ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். லவ் யூ ஆல்.